நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஸ்கேனரில் யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக அதை பிரிண்ட் அவுட் எடுப்போம், இல்லை மெயிலுக்கு அனுப்புவோம். அது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சிரமம். எல்லார்ட்டையும் ஸ்கேனர் இருக்குமா அந்த மாதிரிலாம். அதனால் ரொம்ப இலகுவாக ஈஸியாக ஒன்று வந்திருக்கு. ஃபோன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைலை என்ன செய்யலாம், நீங்கள் அப்லோட் செஞ்சுக்கலாம். இது ஆஃபீஸுக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் இது தேவைப்படும். ஃபைலு தேவைப்படுதில்ல நமக்கு. அதை வந்து நம்ம எப்படி அதை ஸ்கேன் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஒரு ஃபைலு அதே அளவு கிளியராக அந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்கிறது. அது என்ன சாஃப்ட்வேர்னால் ஃபாஸ்ட் ஸ்கேனர். அந்த ஸ்கேனரை நான் இப்போ அந்த ஃபாஸ்ட் ஸ்கேனருக்குள்ளே நான் போய்க்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஸ்கேன் ஆகுது மட்டும் பாருங்கள். அது கீழே கேமரா மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை வந்து நான் பிடிஎஃபாக நான் ஸ்கேன் பண்ணணும். அதே குவாலிட்டிக்கு சூப்பராக ஸ்கேன் பண்ணலாம், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஸ்கேன் ஆகிட்டு அது நமக்கு மேனுவல் தான். நம்ம எங்கே வேணாலும் இழுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுற பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதில் மேலே ஓகே ரைட் பட்டன் இருக்குல்ல, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷனுக்கு வர ஃபோட்டோ, மேஜிக்கு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் கலரு, இந்த மாதிரிலாம் அந்த ஸ்கேனரில் ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு தேவைப்பட்ட கலரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது பிடிஎஃபோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ ஸ்கேன் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கா. இப்போ நான் ஒரு ஃபைலை 55ன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். அதில் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அது 10 15 ஃபைலாக ஆக்கலாம். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நான் அது மாதிரி நான் ஸ்கேன் பண்ணுறேன், பார்த்துங்க. அது மாதிரி நம்ம கிராப் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படுற இடத்த மட்டும் பண்ணிக்கிட்டு மேலே நீங்கள் ரைட் பட்டனை கிளிக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், ரைட் பண்ணி கொடுத்து பாருங்கள், மேலேயும் கீழே வந்துருச்சா. இது ஒரே ஃபைலாக 10 ஃபைலு 20 ஃபைல் வரும் தெரியுமா, அந்த பிடிஎஃப். அந்த மாதிரி இதை இப்போ தொடர்ச்சியாக பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ண ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம். மேலே கார்னரில் ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கா, ஷேரிங் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, இமெயிலெலாம் இருக்கா, ஜிமெயில் கொடுத்துக்குங்க. ஜிமெயில் கொடுத்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புகிறீங்களோ நம்ம அனுப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஆஃபீஸ் யூஸுக்கெலாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஷார்ட்டாக எடுத்துக்கலாம், நமக்கு வேலை மிச்சம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கேனரெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். அந்த மாதிரி இதை என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கேன் பண்ணி நம்ம வேலையை சுருக்கமாக ஈஸியாக முடிக்கலாம், கிளியராகவும் இருக்கும். இந்த சாஃப்ட்வேருடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போன்ற இன்னும் கூடுதல் செய்திகள் தர இருக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.